மக்களே, நம்ம விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ப்ரோமோல ஒண்ணுமே புரியல அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் வரைக்குள்ள பார்க்கத்தான் புரியும், போக தான் புரியும் அப்படின்ற ரீதியில சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த இன்னும் பிக் பாஸ் ஆரம்பிக்க 4 நாட்கள் இருக்கு. அதுவும் சனிக்கிழமை மாலை யார் யார் வீட்டுக்குள்ள போய் கொண்டிருக்காங்க அப்படின்ற அப்டேட் வந்துடும். அந்த ஷூட்டிங் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அப்போ இந்த வாரம் இந்த நாட்களில் வெளியில வர்ற பேர்கள்லாம் உண்மையா உள்ளுக்குள்ள போக இருக்கின்ற நபர்கள். ஸோ அப்படி இருக்கக்குள்ள அந்த பிக் பாஸ் சீசன் 3 தமிழ் பல பிக் பாஸ் ரசிகர்களுக்கு பிடித்த சீசன். அதில் முக்கியமா மலேசியா, கனடா, சிங்கப்பூர், இலங்கை, ஸோ இப்படியான இடங்கள்ல அந்த சீசனுக்கு தமிழ்நாடை தாண்டி அதிகமான ஃபேன் பேஸ் இருக்காங்க. முக்கியமா வியாத பாய்ஸ் கேங்குக்கு. ஸோ அப்படி இருக்கக்குள்ள கனடால இருந்து ஒருத்தங்க பிக் பாஸ் சீசன் 9க்கு வர இருக்காங்க. அவங்க சீசன் 3 ரன்னர் சாண்டி மாஸ்டர் அவர்களுடைய சிஸ்டர் இன் லோ, அதாவது அவருடைய மனைவியோட தங்கச்சி. ஸோ அப்போ அவங்கள பற்றி ஒரு அப்டேட் நம்ம நேற்று போட்டிருந்தோம். அவங்க பிக் பாஸுக்குள்ள போகிறாங்க அப்படின்னு. நம்ம சேனலில் கனடா உறவுகள் நிறைய பேர் இருக்காங்க. இந்த என்னுடைய டானி ஸ்டோக்கில் மட்டும் என்னுடைய வீடியோ பார்க்குறதுல 30% கனடால இருப்பவர்கள். அதிலும் நான் கிருஷ்ணா அவர்களை பற்றி பேசக்குள்ள 55-60% கனடால இருந்து மட்டும் வியூ, மீதி 30% ஜூகே ஃபுல்லா. சரியா? சோ மீதி ஒரு 20% தான் ஏசியால இருந்து. அந்த அளவுக்கு வெளிநாட்டு உறவுகளோட ஆதரவு நமக்கு இருக்கு, இனியும் இருக்கும். சோ அப்படி ஸோ அப்போ அப்படி இருக்கக்குள்ள இவங்க சிந்தியா வினோலினி வினோ, சரிங்களா, இவங்க சாண்டி மாஸ்டர் அவர்களுடைய சிஸ்டர் இன் லா. ஸோ அப்போ அவங்க வர்றாங்க அப்படின்னோடனே கனடாவில் இருக்கின்ற பல பேர், முக்கியமாக ஜாழ்ப்பாணத்தில் பிறந்து இப்போ கனடா டொரண்டோ அப்படியான இடங்கள்ல இருக்கிறவர்கள் சொன்ன விடயங்கள் அது சுவாரஸ்யமாக இருந்தது. அப்போ ஒரு பிக் பாஸ் சீசன் 9 ஆரம்பிக்க முதலே இப்படி உறவுகள் குடும்பங்கள் கொண்டாடுற மாதிரி வர்ற விடயங்களை உங்க கூட ஒரு ஷேர் பண்ற ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ, சரிங்களா? அடுத்தது இலங்கை போட்டியாளர் தொடர்பான கேள்விகளுக்கு சில பதில்கள். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் இருந்தால் கேளுங்க, சொல்லுங்க, முடிஞ்சா பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க, உங்க ஆதரவை தாங்க. அடுத்தது டனிஸ் வியூ, டனிஸ் வாய்ஸ், என்னுடைய 1வது 3வது சேனல்கள். அதுலயும் தொடர்ந்து பிக் பாஸ் பற்றி அப்டேட் அண்ட் ரிவ்யூஸ் வந்துனே இருக்கும். அந்த சேனல்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அதுக்கும் உங்களுடைய ஆதரவை தாங்க. அந்த சேனல் பற்றிய விவரங்கள் நம்மளுடைய ஹோம்லேயே இதே இருக்குது, லிங்க் எல்லாமே இருக்கு, சரிங்களா? இதுல அந்த ஒரு ஹோமை கிளிக் பண்ணி போட்டு கீழே போய் கொண்டு வந்தீங்கன்னா அந்த சேனலோட பேர்கள் வரும், சரியா? அடுத்தது கம்யூனிட்டியில நான் அந்த சேனல்ல போடுற வீடியோக்களை ஷேர் பண்ணி கொண்டிருக்கேன், பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, சிந்தியா இவங்க பாத்தீங்கன்னா இவங்களுடைய பயோ பாத்தீங்க அப்படின்னா பல பேர் இப்போ இந்த வாரம் இவங்களை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. சோசியல் மீடியாக்கள்ல இவங்களுடைய படங்கள், இவங்களுடைய ரீல்ஸ், சாண்டி மாஸ்டர் இவங்களுடைய ரீல்ஸ், அந்த பிக் பாஸ் 3 சில வீடியோக்கள், வி ஆர் தி பாய்ஸ் கேங், ஸோ அதெல்லாம் இணைச்சி இவங்க கூட பேசுறது அப்படின்னு இந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமையில இருந்து நிறைய இதுகளை பார்க்க முடியுது. காரணம் என்னன்னா, இந்த வாரத்துல தான் இவங்களுடைய பேர் பிக் பாஸ்ல போறாங்க அப்படின்னு கிட்டத்தட்ட உறுதியாக வெளிவந்தது. அதிலும் கனடால இருந்து வர்றாங்க, டொரண்டோல இருந்து வர்றாங்க அப்படின்னுக்குள்ள அது ஒரு தனி ஸ்பெஷல். பிக் பாஸ் ஷோக்கு ஒரு தனி ஸ்பெஷல். அதுலயும் இந்த வியாத பாய்ஸ் கேங்ல இருந்து இருக்கிறவங்களுடைய ஒரு நெருங்கிய உறவு சொந்தம் அப்படின்னுக்குள்ள அந்த ஷோவோட எக்ஸ்பெக்டேஷன் எங்கேயோ போகுது. ஸோ அப்போ இவங்க ஒரு டான்சர், கொரியோகிராஃபர், சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர், மார்க்கெட்டிங் ஸ்பெஷலிஸ்ட், இப்படின்னு பல திறமைகள் உள்ள நபர் தான் சிந்தியா மேம் அவர்கள். ஸோ எனக்கு இவங்களை பிக் பாஸ் 3 டைம்ல பார்த்துருக்கோம். இவங்களுடைய அப்போதான் அவங்கள சோஷியல் மீடியாக்கள்ல பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பல பேர் எதிர்பார்த்தோம். இப்போ நம்ம ரிவ்யூ பண்ணக்குள்ள பிக் பாஸ் பற்றி அப்டேட் கொடுக்கக்குள்ள இவங்க வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு ஒவ்வொரு சீசனுமே இருந்தது. கடந்த ஒரு 2 சீசன்ல இன்னும் இவங்களோட பேர் அடிபட்டுட்டு இவங்களால வர முடியல போல இருக்கு. ஸோ இப்போ ஸ்ட்ராங்கா இவங்களுடைய பேர் வந்திருக்கு. எனக்கு தனிப்பட்ட ரீதியில் ஒரு பிக் பாஸ் ரசிகர் அப்படின்னும் சரி, இல்லை பிக் பாஸ் ரிவ்யூவர் அப்படின்னும் சரி, இல்லை இந்த ஷோ நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு வெல்விஷர் அப்படின்ற ரீதியிலும் சரி,
இவங்க வந்து பிக் பாஸுக்குள்ள போறது வந்து எனக்கு வெரி ஹாப்பி பிகாஸ் இஸ் அ ஒண்டர்ஃபுல் டேலண்டட் பர்சன். சரிங்களா? பிக் பாஸ் சீசன் 3 பார்க்கக்குள்ள சாண்டி மாஸ்டர் அந்த சீசன்ல இருந்து இப்போ வரைக்கும் சாண்டி அவர்களுக்கு இணையான ஒரு கான்டெஸ்டன்ட் இல்லை. ஆல்ரவுண்டர், என்டர்டெய்னர், அப்படி அவரை மாதிரி ஒரு ஹீரோ. சரிங்களா? அப்படி ஒரு ஆல்ரவுண்டர் வந்து இது வரைக்கும் நம்ம தமிழ் பிக் பாஸ்ல சீசன் 3க்கு அப்புறம் பார்க்க முடியல. கண்டிப்பா அந்த குறையை இவங்க நிவர்த்தி செய்வாங்க அப்படின்னு நான் நம்புறேன். இவங்க போகின்ற பட்சத்தில் டாப் 3 டாப் 5 இவங்க வந்து கன்ஃபார்ம் இப்பயே எழுதி வச்சுக்கொள்ளுங்க. சரிங்களா? அந்த அளவுக்கு மக்களை கவர்ந்தெழுக்கக்கூடிய நபர் வந்து இவங்க. எப்படி இப்படி உறுதியா சொல்றேன் அப்படின்னுக்குள்ள சாண்டி மாஸ்டர் அவர்களோட இவ்வளவு நாள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நடனம் மட்டுமில்ல, அவரது நல்ல குணங்களும் இவங்களோட நல்ல குணங்களோட சேர்ந்து இருக்கு. ஸோ அப்படி இருக்கக்குள்ள இப்படிப்பட்ட நபர் வரைக்குள்ள கண்டிப்பா மக்கள் கொண்டாடுவாங்க அப்படி என்பது என்னுடைய அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. சரிங்களா? இதை தாண்டி இப்போ நம்ம சேனல்ல நிறைய உறவுகள் இருக்காங்க, நிறைய உறவுகள் பேசுறாங்க. கனடா டொரண்டோ அப்படின்றது ஒரு சகோதரி சொன்னாங்க, உங்களை இங்க இருக்கிற பல தமிழர்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி. நம்ம கிருஷ்ணா அவர்கள் விடியும், ஜெரணி மேம் அவர்கள் விடியும் 2022 அப்ப பேசக்குள்ள நம்ம முகம், நம்ம சேனல் அப்படி பழக்கம் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. நீங்களும் எங்க வீட்டு பிள்ளை தான் அப்படின்னுவாங்க. ஸோ அப்போ நம்ம டனிஸ் வியூவில் இவங்களுடைய பேரை சொன்னதுக்கப்புறம் நம்ம கூட 2022 பேசுகிற சகோதரிகள் நிறைய விடயங்கள் சொன்னாங்க. இஸ் அ ஹெல்பிங் மைண்ட் பர்சன், வெரி என்டர்டெய்னர், ஸோ அப்படி நல்ல குணங்களை வந்து சொன்னாங்க. அப்போ அவங்க பிக் பாஸுக்குள்ள வர்றது எங்களுக்கு ஒரு பெருமை, ஸோ அந்த ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு பெருமை அப்படியான விடயங்களை வந்து ஷேர் பண்ணாங்க. அது எனக்கு இன்னும் எக்ஸைட்மெண்ட்டை அதிகரிக்க வச்சது. ஸோ இப்படி இந்த பிக் பாஸ் சீசன் 9 வந்து சேதுவண்ணா அவர்கள் சொன்னது போல ப்ரோமோக்கள் சில பேர் பார்க்கக்குள்ள ஒன்றுமே வந்து புரியாத மாதிரி இருந்தாலும் நிறைய அர்த்தங்கள் அதுக்குள்ள அடங்கி இருக்கு. அதுல ஒரு அர்த்தம் தான் ஷோ ஆரம்பிக்கும் முதலே போட்டியாளர்கள் இப்போ ஒரு மாசம் ஒரு 2-3 கிழமை சில பேர்களை பார்க்கக்குள்ள நமக்கே கஷ்டமா இருந்தது. எப்பா பிக் பாஸை காப்பாட்டிங்கடாப்பா, இவங்கெல்லாம் அப்போ போறாங்க அப்படின்னு. ஆனா எனக்கு தெரியும் பிக் பாஸ் டீம் வந்து இவங்கெல்லாம் ட்ராக் பண்ணி ஒரு மாசத்துக்கு முதலே இல்லை ஒரு 2 கிழமைக்கு முதலே ட்ராக் பண்ற அளவுக்கு அவ்வளோ ஈஸியெல்லாம் விட மாட்டாங்க. அப்படியான போட்டியாளர்களெல்லாம் எடுக்க மாட்டாங்க. தகுதியான நபர்கள், திறமையான நபர்கள், அந்த ஷோவை கொண்டு போடக்கூடிய நபர்களை தான் எடுப்பாங்க அப்படி என்பது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கையா இருந்தது. அது இந்த வாரம் வருகின்ற பெயர்களை பார்க்கக்குள்ளேயே நம்ம நினைச்சது கரெக்ட் அப்படின்றது. சரிங்களா? ஸோ அந்த ரீதியில் இவங்களுடைய பேர் வந்தது எனக்கு இன்னும் வெரி வெரி ஹாப்பி. ஏன்னா இப்படியான நபர்கள் பிக் பாஸுக்குள்ள போய்க்குள்ள அந்த ஷோவே ஒரு கொண்டாட்டம் மாதிரி இருக்கும். சாண்டி மாஸ்டர் ஒரு ஒருத்தரே போதும் அந்த ஒரு ஷோவை கொண்டு போறதுக்கு. ஸோ அப்போ அவங்க வீட்டில இருந்து ஒரு பொண்ணு வர்றாங்க அப்படின்னுக்குள்ள கண்டிப்பா களை கட்டும். சரிங்களா? மக்களே, நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. எவ்வளவு பேர் இவங்களுடைய என்ட்ரிக்கு பிக் பாஸ் சீசன் 9ல அக்டோபர் 5ஆம் தேதி மாலை 6 மணிக்கு இவங்களுடைய என்ட்ரியை பார்க்க காத்திருக்கீங்க அப்படி என்பதை முடிஞ்சா சொல்லுங்க. நன்றி.